நிமிஷம் பார்த்துருக்க நேயர்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர். ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஐயா அதே மாதிரி லவ் மேரேஜ் நடக்குமா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா நிறைய பேர் கேட்குறாங்க. பண்ணிடலாம். லவ் மேரேஜ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் பற்றி சொல்லுங்க. சொல்லிடலாம். எல்லாருமே உங்களோட டேட்டா பார்த்து டைம் பார்த்து பிளேஸாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஐயா சிக்னல் இருக்க இடத்துல உங்கள் ஃபோன் வச்சுருங்க. ஷேர் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்கய்யா. இருக்கான்னு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ரைட். வீடு வாங்கக்கூடிய யோகம் யாருக்கு அப்படிங்கிறதா இப்போ இந்த தலைப்பு. இதுக்கு உதாரண ஜாதகம் பாருங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வீடு எப்போ அமையும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகம் வந்து கும்பலக்கணம் எதுங்க கீழே போட்டுட்டு அந்த டோர்ல இருக்கு பாருங்க, அதுல சின்ன சாவி. அதுலேருந்து அதில் உள்ள சின்ன சாவி. ஓகே ரைட். அதோடைய லக்கணம் கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீடு, அதுவும் ஸ்திர ராசியில் வருது. ஓகேங்க, அதை சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்துடலாம். ஸ்திர ராசியில் வருது. இந்த 4ஆம் பாவாதியோடைய திசா புத்தியில் வீடு அமையும் அப்படிங்கிறத பொதுவாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த 4ஆம் பாவத்துக்கு குரு பார்வை, கோச்சார குரு பார்வை வரும் காலம் வீடு அமைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காமனாக சொல்லக்கூடிய ரோலுங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த 4ஆம் பாவத்திற்கு 4ஆம் அதிபதிக்கு கோச்சார குரு பார்வை செய்யும் காலம். இப்போ கோச்சார குரு கடகத்தில் இருக்க குரு பார்வை செய்யும் காலம். அதுக்கடுத்து இந்த 4ஆம் பாவாதிபதிக்கு ராகு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும் காலம். அதுக்கடுத்து செவ்வாய் மீது இவங்க வாங்குறது பழைய வீடு, செவ்வாய் மீது குரு பயணிக்கும் காலம். அதுக்கடுத்து இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனுடைய திசா புத்தி காலம் அப்படின்னு சொல்லும்போது சந்திர திசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டுருக்கு. இந்த ஜாதகம் டேட்டா பர்த் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க, விரிவாக பார்க்கலாம். இப்போ இது ஒரு ரூல் சரிங்களா? இது எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும். இதை தாண்டி இந்த ஜாதகம் எப்படி வீடு வாங்குது, இந்த வீடு வந்து எப்போ கிரயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். 20/5/1993 பிறந்த ஜாதகம். 20/5/1993 நைட்டு 12:47 புதன்கிழமை நைட்டு விடிஞ்சா வியாழக்கிழமை காலையில் பிறந்திருக்காங்க. பரணி நட்சத்திரம், மேசராசி, கும்பலக்கணம் சரிங்களா? இப்போ இந்த ஜாதகம் வீடு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 5 மாதத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்குறாங்க. வாங்கலாங்க, வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை உடனே என்ன சொல்கிறோம், இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறது. அதனால் செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் மாதிரி இருக்குது. அப்போ சனி செவ்வாயை பார்க்கும். அப்படி வரக்கூடிய யோகம் அமைப்பு இருக்கிறதுனால இந்த சந்திர திசையில் கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கலாம். ஆனால் பழைய வீடு தான் வாங்கணும் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஜாதகம் பழைய வீடுக்கு இப்போது அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஓகே. இந்த ஜாதகம் பழைய வீடுக்கு என்ன சார் ரூல் அப்படின்னா, செவ்வாய் சனி பார்வை இருந்ததுன்னா கம்பல்சரி அந்த ஜாதகம் பெரும்பாலும் பழைய வீடு தான் வாங்குறாங்க. அல்லது இல்லை சார் புது வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த செவ்வாய் சனி பார்வை இருந்து 4ஆம் பாவத்துக்கு செவ்வாயோ சனியோ பார்வை இருந்து புது வீடு வாங்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வாங்கின வீட்டையோ அல்லது காலி இடத்தையோ ஒன்று கொடுத்துட்டு 2ஆவதாக புது வீடு வாங்குவாங்க. முதல் வாங்குவது அவங்க பழைய வீடு தான் வாங்குவாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? ஐயா தண்ணி இல்லை, அந்த தண்ணி கொஞ்சம் மிக்சிங், அந்த தண்ணி கூலிங்காக கொஞ்சம்
புரியுங்க. சரிங்களா? அதான் வரேன். ஐயா ரெண்டு சூப்பர் சாட் போட்டாங்க அதுக்குள்ள. மலேசியால இருந்து ஒருத்தரும். ஓகே ஓகே ஓகே. இந்த டாபிக் முடிச்சிட்டா உங்களுக்கு அந்த பெருசா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த வீடு வாங்குறது வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பமா இருக்கும். பொதுவாக வந்து எப்படி வீடு வாங்குவாங்க அப்படின்னா, இந்த 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்பலகந்த சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்காங்க. அந்த மீனத்துக்கு 24 வருஷத்துக்கு அப்புறம், சரிங்களா, 24 வருஷத்துக்கு பின்னாடி எப்போ குரு பார்வை வருதோ, குரு மேலே பயணிக்கிறவரோ அப்போ வீடு வாங்குவாங்க. அப்படி பயணிக்கும் போது 4ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கோச்சாரத்தில், சரிங்களா, இவங்க ஜாதகத்தில் குரு மேலே போகக்கூடிய காலகட்டம் அவங்க வீடு வாங்குவாங்க. சரிங்களா? இப்போ இன்னும் 2 மாதத்துல இந்த வீடு இறையமாயிடும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் பார்த்துருக்கோம், கன்ஃபார்ம் வாங்கிடுவாங்க. இதுக்கான திசா புத்தி சுக்கிர புத்தி கம்பல்சரி வந்துருச்சு. கோச்சாரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா குருபரவை வந்துருச்சு. பழைய வீடு முத வாங்குறாங்க. இது பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறதுனால இந்த வீடு லைஃப் லாங் இவங்க வச்சுக்குவாங்களா? இல்லை, இந்த வீடை கொடுத்துட்டு வேற வீடு வாங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பரிவர்த்தனை யோகம் காமிக்குது. ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகுது. 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்குது. ஆனால் 4ஆம் பாவாதிபதிக்கு ஜனனஜா காலத்தில் குரு வக்கர பார்வை இருக்குது. சரிங்களா? அப்படி வக்கர பார்வை இருக்கும்போது இவங்க கண்டிப்பாக 2 வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு வீடு வாங்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டு வேற வீடு வாங்கக்கூடிய யோகம் தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜாதக அமைப்பு காமிக்குது. இவங்க ரெடி காசு வச்சு வாங்கினாங்களா, கடனுக்கு வாங்கினாங்களா அப்படின் போது இங்கே பார்க்கும்போது லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்குது. 6ஆம் அதிபதி யாராவது சம்மந்தப்படுறாங்களா அப்படின்னா 6ஆம் அதிபதி சந்திரனுடைய திசை நடக்கிறதுனால இவங்க மொத்தமும் சந்திரன் சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால பெரும்பாலும் இவங்க கடன் தான். மினிமம் சந்திரனுங்கிறது 10, சுக்கிரனுங்கிறது 20. திசை வருஷம் சுக்கிர திசை 20 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், 20, 10, 30. இவங்க ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு வாங்க போகிறாங்கிறத இது காமிக்குது. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு ரூல் எடுக்கணும். ஜோதிட மாணவர்கள் யாராவது நம்மள்கிட்ட படித்த மாணவர்கள் பார்த்துருக்கீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒருவேளை இதிலே நான் காரு வாங்கணும், ஏன்னா 4ஆம் பாவம் தான் சார் காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4ஆம் பாவாதிபதி சரராசியில் இருந்துச்சுன்னா, 4ஆம் பாவம் சரராசி, உதாரணத்துக்கு கும்பம் இல்லாமல் மகர லக்னமாக வருதுன்னு வைங்க, இவங்க ஃபஸ்ட்டு வீடு வாங்க மாட்டாங்க, காரு தான் வாங்குவாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி லக்னம் மாறும்போது நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருக்குது சார், ரொம்ப நாளாக வீடே அமையலை, அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4ஆம் அதிபதி போய் யாரை டச் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து என்ன கிரகம் இருக்குன்னு பார்த்துட்டு அம்மன் வழிபாடு, சந்திரன் இருக்கிறதுனால மேசத்தில் இருக்கிறதுனால கம்பல்சரி அவங்க வந்து அம்மன் வழிபாடு பண்ண இவங்களுக்கு வீடு, காரு, மனை, தோட்டம், துறவு இதெல்லாம் அமையும். சரிங்களா? அம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் தெய்வம் மட்டும் வழிபாடு பண்ணி வீடு வேணும், இல்லை கார் வேணும், எனக்கு தோட்டம் வேணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சா போதும், கண்டிப்பாக நடக்கும். இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த வீடை பற்றி பார்த்தா அந்த வீடு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும், எத்தனை பட்ஜெட்டில் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா, தேர்ட் ஃப்ளோரா, இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அடையாளம், லேண்ட்மார்க்கு, வீட்டு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கும், போஸ்ட் மரம் இருக்குமா, வீட்டு பக்கத்தில் பூச்செடிகள், மரஞ்செடிகள் என்ன இருக்கும், லைப்ரரி இருக்குமா, பார்க் இருக்குமா அப்படின்னு நிறைய விரிவாக பார்க்கலாம். இதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்க. பண்ணிடலாம்.